இந்த மொபைலினுடைய விலை 5669 rupees. 6000 கம்மியான செக்மெண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐஃபோனில் வர அந்த டைனாமிக் ஐலாண்ட் ஃபீச்சர் மாதிரிலாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அன்லாக் பண்ணுறப்போ ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகுது. ஃபேஸ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸுக்காக வெயிட் பண்ணுது இந்த அனிமேஷன். நீங்கள் சார்ஜிங் பண்ணுறப்போ கூட இந்த மாதிரி அனிமேஷன் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோத்துக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கிற அப்படிங்கிறத இந்த அனிமேஷன் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு எதிர் இன்ஃபினிக்ஸ்னுடைய ஸ்மார்ட் 8 HD. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 6000 கம்மியான செக்மெண்ட்டில் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனை இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் இருக்குது, ஆனால் 6GB அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 3+3 வெர்ச்சுவல் மெமரியோட சேர்த்து வெர்ச்சுவல் ரேமோட சேர்த்து அவங்க சொல்கிறாங்க. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஐஃபோன் எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த டைனாமிக் ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சரை இந்த மொபைல் ஃபோனில் மேஜிக் ரிங் அப்படின்னு ஒரு டேர்மோட அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிற ஐடியாவே நமக்கு இல்லை. பட் பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. பாஸ் பண்ணி வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாசிச்சுங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிற கலர் வேரியண்டோட பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ கிறிஸ்டல் க்ரீனாக இருக்குது. வேறு எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு மாதிரி ஒரு பிஸ்தா கலரில் ஒரு சீ கிரீன் ஒரு பிஸ்தாவும் கலந்தாப்பில் ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த கலர். பார்ப்போம், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஒரு 10 வாட் சார்ஜர், ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. தேவையான டாக்குமெண்டேஷன், சிம் எஜெக்டர் பின் மற்றும் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட் ஷெல் பிளாஸ்டிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை போட்டாலுமே இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, ஒரு மைக் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, டிசைன்டு பை இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து கேஸ் மேலே போட்டிருக்க எழுத்துக்கள். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பொருந்திய பவர் பட்டன் ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வால்யூம் டாக்கர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு சைடில் உங்களுக்கு சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு உட்டன் ஃபினிஷர், இதுக்கு பேர் வந்து டிம்பர் டெக்ஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு உட்டன் ஃபினிஷிங்கில் ஒரு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர் உங்களுக்கு ஃபீல் கொடுக்குது. பின்புறத்தில் இந்த கேமராவுடைய ஹவுசிங் ஒரு டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. பட் கேமரா ஹம்ப் ரொம்ப பெருசாக இல்லை. குவாட் LED ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஹோல் நாச் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4G மொபைல் ஃபோன், 4G VoLTE, டூயல் வைஃபை எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. இது உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் யூஷுவலாக உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் வால்யூம் பட்டன்ஸும் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னுடைய ஸ்பீடு பாருங்கள். இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி பிக்சர்லாம் நம்ம வேறு மொபைல் ஃபோனில் நான் அதிகமாக பார்க்குறது கிடையாது. சுற்றி இருக்கிற பெசல்ஸுமே பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப ஈவனாக. இது கண்டிப்பாக ஒருத்தவங்க கையில் அது மொபைல் ஃபோனை கொடுத்தா 10,000 15,000 அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிசைன், இதோடைய ரிஃபைன்மெண்ட், ஃபினிஷிங் அருமையாக பண்ணுறாங்க. இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளாக அவங்களுடைய டிசைன் சென்ஸும் அவங்களுடைய மொபைல் ஃபோனில் கொடுக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு ஒர்த்தான ஒரு மொபைல் ஃபோனை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.6 inch HD+ டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம 6000 கம்மியான செக்மெண்ட்டில் ஃபுல் HD ரெசல்யூஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி ஓகே, சுமாராக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் டாப் நாச் டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது. முக்கியமாக நீங்கள் வந்து சன்லைட் எல்லாம் போய் பார்க்குறப்போ லைட்ஸ் எல்லாம் ரொம்ப வெளுத்தாப்பில், எழுத்துக்கெல்லாம் பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிக்சர்ஸும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இன்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு விவிடான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த ப்ரைஸுக்கு மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த டைனாமிக் ஐலாண்டில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டைனாமிக் ஐலாண்ட் அவங்க ட்ரை பண்ணதுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இருக்குது. அன்லாக்கில் அனிமேஷன் வர்றது, அப்புறம் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிறப்போ அனிமேஷன் ஆகிறது, நீங்கள் கால்ஸ் பேசுகிறப்போ பேக்ரவுண்டில் வந்து போகிறப்போ ஒரு அனிமேஷன் வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த நாச்சில் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம 10,000 செக்மெண்ட்லேயே நம்ம ட்ராப் நாச் தான் பார்க்குறோம். ஸோ பொட்டு நாச் அவங்க கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு அருமையான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கேமராக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் எக்கச்சக்கமான கேமரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக சிங்கிள் கேமரா தான். பக்கத்தில் இருக்கிறது ஒரு AI சென்சர். அது கேமராவே நம்ம எடுத்துக்க கிடையாது. 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 4 LED ஃப்ளாஷோட. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. ஆனால் இதுக்குமே ஒரு ஃப்ளாஷை கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஃப்ளாஷையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 4 LED ஃப்ளாஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இது வந்து இந்த ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்இடியாக ஆக்ட் ஆகுது. கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் விவிடா இல்லை. லோ லைட்டில் கேமராவுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோனை வாங்கி சும்மா ஒரு டாக்குமெண்டேஷன் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து யாருக்காச்சும் அனுப்புறதுக்கு இல்லை ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் பர்பஸ் இது சர்வ் ஆகும். டைனாமிக் ரேஞ்ச் அப்புறம் இந்த கலர் கேலிபிரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹையர் செக்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டீசென்ட்டான கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராமே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபிஸ்லாம் டீசென்ட்டாக எடுக்குது. ரியர் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி உங்களுக்கு 1080p வீடியோஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. ஆகாவோகோன்னு இல்லாட்டியும் இந்த விலைக்கு கொடுத்து வாங்குற இந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கேமராவுடைய அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேருமே பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மொபைல் ஸ்மார்ட் 8 HDனுடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிசாக்னுடைய T606 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு நம்ம இந்த ப்ராசர் தான் எதிர்பார்க்க முடியும். இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா பேசிக் வேலைகள்லாம் மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 3GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வெர்ச்சுவல் மெமரி மூலமாக இன்னொரு 3GB நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த செக்மெண்ட்லேயே முதல் முறையாக UFS 2.2 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு மெமரி கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் NFC கிடையாது, GPS இருக்குது, தேவையான சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. L1 வைட் பேண்டுக்கான சப்போர்ட் கிடையாது. சென்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட், ப்ராக்சிமிட்டி, மேக்னட்டோமீட்டர், ஜைரோஸ்கோப்லேருந்து எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்கிறது XOS அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு ஸ்கின்டு UI. இந்த ஸ்கின்டு UI வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 கோ வெர்ஷன், அதாவது லோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷன் இது. எக்ஸ்ட்ராவாக ப்ளோட்வேர், ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் அவங்களுடைய மெயின் ரெவன்யூ சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம் ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் இந்த ஆஹா கேம்ஸ், அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இந்த எக்ஸ் கிளப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளோட்வேரை கொடுத்துருக்காங்க. பட் ப்ளோட்வேர் கம்மியாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ளஸ் மேஜர் வெர்ஷனுக்கான அப்டேட்ஸ்லாம் எத்தனை வருஷத்துக்கு வரும், எத்தனை அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. யூஸ்வலாக ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷனில் வரக்கூடிய எந்த மொபைல் ஃபோன்லையும் மேஜர் அப்டேட்ஸ்க்கான சப்போர்ட் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அதில் எதிர்பார்க்கவும் முடியாது. அகைன் இந்த ப்ரைஸை அதை நான் எதிர்பார்க்கல. பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு என்னமோ பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு 10 watts தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கு ஒரு 3 to 3.5 hours ஆயிடுது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பட் 5000 mAh பேட்டரி இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ரொம்ப தின்னான லைட் வெயிட்டான மொபைல் ஃபோனாக தான் இருக்குது. ஒரு 184 கிராம் தான் வெயிட்டு. பட் ஓவராலாக 5669 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் HD பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஒரு டிம்பர் டெக்ஸ்டரில் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கேமரா டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஸோ மேஜிக் ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இந்த ஃபீச்சர் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, யூஸ் ஆகிறதுக்கும் சூப்பராக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே முதல் முறையாக உங்களுக்கு 6.6 inch HD டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 8 MP செல்ஃபி கேமரா, ஃப்ளாஷோட 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், UFS 2.2. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவங்க லான்ச் பண்ண இந்த விலை 5669 rupees ஒர்த்தான ஒரு விலையாக எனக்கு தோணுது. இந்த விலைக்கு யாராச்சும் மொபைல் ஃபோன் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் வாங்கணும், இல்லாட்டி ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு மொபைல் ஃபோனை நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த T606 ப்ராசர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர்னு சொல்ல முடியாது. ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஒரு பேசிக்கான வேலைகளுக்கு மட்டும் உதவக்கூடிய ஒரு ப்ராசர். அதுக்கு மேலே நம்ம நிறைய கேம்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா தொங்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Giri.